மாவட்டத்தில் உள்ள இரட்டை பதிவு வாக்காளர்களின் பெயர்களை நீக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு அளித்தார். கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய பகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள், 2 இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள், முகவரி தெரியாதவர்கள், திருமணமான நிலையில் வெளியூர் சென்ற பெண்கள் புதிய வாக்காளர்களாக வெளி மாவட்டங்களிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக் கொள்கின்றனர் என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூறி மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது குரு பூஜை விழாவிற்கு மரியாதை செலுத்த அரசு பேருந்து வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கின்றனர். தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு சிவகங்கை சென்று இமானுவேல் சேகரன் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக அரசு பேருந்துக்கு பணம் கட்டியும் மதுரை பொன்மேனி அரசு போக்குவரத்து கழக பணிமனை பேருந்துகள் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பை கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பேருந்து வழங்காத விடியா அரசை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாக அறிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வார்த்தைக்கு வார்த்தை ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடும் அரசு என வாய்ஜாலம் மட்டுமே செய்யும் பொம்மை முதல்வர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய இமானுவேல் சேகரனின் சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூட பேருந்து வழங்காமல் உதாசீனப்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர ஊழியர்கள் 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உள்நாட்டில் வேலை செய்யும் ஊழியர்கள் பல்வேறு தொழிற்சங்கத்தின் மூலம் ஊதிய உயர்வு மற்றும் சங்க அங்கீகாரத்தை கேட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். முதற்கட்டமாக உரிய பதில் கிடைக்காததால் அவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர் துணை ஆணையர் கமலக்கண்ணன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதற்கு மாறாக முடிவு எட்டப்படுவது சந்தேகமாகவே உள்ளதென்று CITU மாநில செயலாளர் முத்துக்குமார் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு கிடைக்காததால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர்.